இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அகில பாரத வீரமங்கு வடிவு மண்டலத்தி மகளிர் அதிகார அமைப்பு சார்பாக திருமதி மோதிலட்சுமி அவர்கள் ஒரு வீரமங்கையாக செயல்பட்டு இந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு பெண்களை அந்த அளவுக்கு சிறப்பாக அரங்கம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க மகளிர்கள் அனைவரும். அதில் அவங்களுக்கு ஒரு மிக்க அதனுடைய செயல்பாடு அவங்க எவ்வளோ கஷ்டத்துலையும் இதை பங்கெடுத்து பிறருடைய அந்த அவச்சொல்களெல்லாம் கடந்து தன்னுடைய தன்மானத்தோடு தன்னுடைய அந்த மகளிர் என்ற அதிகார அந்த ஆளுமைகளை சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இதில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சமுதாயம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக பன்னெண்டு காலமாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, பட்டியல் வெளியேற்றம் நமக்கு சமூக மாற்றத்தை கொடுக்குமா இல்லை வீழ்ச்சியை கொடுக்குமா அப்படிலாம் நிறையா கருத்தரங்கங்கள்லாம் நடந்ததை பார்த்துருக்கோம். அதில் கருத்தரங்கம் ஒன்றுமே கிடையாது. 99% நம்ம சமுதாய மக்கள் பட்டியல் வெளியேற்றம் அடைந்தே ஆக வேண்டும். அதுதான் என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக நம்ம பார்க்கப்படுகிறோம். 18% 3% தனி இடஒதுக்கீடாக கொடுத்து 15% ஏ என்ற முன்னுரிமை கொடுத்து அந்த அறந்தேதியர்களுக்கு இந்த தமிழர் குடி மக்களுடைய இடஒதுக்கீடை பிடுங்கி கொடுத்து இந்த தமிழர்கள் என்றுமே தாழ்வான நிலையில் கிடக்கப்பட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி தான் இந்த திராவிட அரசுகள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றாங்க. அப்போ இந்த பட்டியலுக்குள்ள இருப்பதனால நமக்கு எந்த விதத்தில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 0 தான். 15 அவங்க முன்னுரிமை எடுத்தது போக எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு கொடுக்குறாருந்தா பொதுவான ஒரு 3% இல்லை 10% கூட கொடுத்துட்டு போட்டோம். ஒரு 76 ஜாதி இருக்கிறதுக்குள்ளேயும் 18% கொடுத்து அந்த 3% தனியிட ஒதுக்கீடை கொடுத்து 15 பங்கெடுத்து அவங்க பிரித்து கொடுத்தாங்கன்னா மற்ற சமுதாயங்கள்லாம் அதில் என்ன ஏளனப்படுத்தி அந்த சமூகத்தை தாழ்மைப்படுத்தி உளவியலாக சிறுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றம் அடைந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு மகளிர்கள் அவர்களுடைய அந்த உறுதிமொழி மத்திய மாநில அரசுகளுக்கு செவிகளுக்கு செல்லும் என்பதை கண்டிப்பாக இந்த ஊடகங்கள் மூலமாக ஒன்று சேர்க்கப்படும். அதற்கான முன்னெடுப்புகளையும் சிறப்பாக செஞ்சிருக்கும். நம்ம சமூகம் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு 0வில் தான் இருக்கிறோம். அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருந்தால் கூட ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2027 காலகட்டத்தில் இந்த தேர்தல் 2026 தேர்தலில் நம்ம சமூகத்தினுடைய இந்த அரசியல் அதிகாரம் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. பல சமுதாயங்கள் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெறதுக்காண்டி எப்படியோ எந்தெந்த கட்சிகளுக்கோ தன்னுடைய தன்மானத்தை இழந்து கூட போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சமுதாயம் ஒரு கூட்டணியோட பயணித்து ஒரு அரசியலுக்குள்ள ஆளுமைக்குள்ள வர்றதுக்கான ஒரு சூழலை கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் இனிமேல் அரசியலுக்குள்ள வர்றாங்களோ வர முடியாதோ என்பதை அவங்க கருத்தில் கொண்டு இந்த அரசியலில் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கான ஒரு சூழலை அவர்கள் களமிறங்கி கண்டிப்பாக அதற்கான வேலைகளை வீரியப்படுத்தினால்தான் நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள நீங்கள் செல்ல முடியும். அதற்கான சூழ்நிலை தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம்ம அதுக்கு வழிவகுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய மக்கள் சக்தி பெருவாரியாக இருக்குது. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 27 மாவட்டத்துக்கிட்ட, குறைஞ்சது 23 மாவட்டத்துக்கிட்ட நம்மளுடைய மக்கள் சக்தி அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிற மக்கள் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத நம்ம ஒரு இன்னும் தத்தளித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். அப்போ அரசியல் அதிகாரம் தான் ஒரு சமூகத்தை தீர்மானிக்கும். எல்லா விஷயத்துக்குமே ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, அந்த சமூகத்தினுடைய பொருளாதார உயர்வாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புகளை செல்வதாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கும் பொழுது தான் அந்த சமூகம் மேலோங்கி செல்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த சூழலை இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள்
அதற்கான ஒரு சூழலை கையில் எடுத்து அரசியல் அதிகாரத்தில் கைப்பற்றப்பட வேண்டும். இந்த மகளிர் அமைப்புகள் சிறப்பாக வந்து இதில் பங்கெடுத்து அதனுடைய பணியை செய்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தான மகத்துவத்தை வந்து பட்டியல் வெளியேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வந்து ஆணித்தரமாக வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து செவிக்கு உணர்த்துறது போல அவர்களுடைய குரல் வந்து இங்கே ஓங்கி ஒலித்திருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இதோடு அது நிறுந்து விடாமல் தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடு இந்த மக்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்கு தொடர்ந்து பணியாற்றிடப்பட வேண்டும். நாங்களும் உங்களோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆகும். கண்டிப்பாக நம்ம 1906 1936 காலகட்டத்தில் எந்த பட்டியலில் இருந்தோமோ அதே பட்டியலில் பிசி பட்டியலையே நம்ம போகலாம். அது நம்ம யாரும் சொல்லவும் முடியாது. நமக்கு என்ன இடப்பங்கீடு கொடுக்குறாங்களோ அதே இடப்பங்கீடில் நம்ம போயிடலாம். அதற்கு யாரும் மாற்றுதற்கு சொல்வதற்கான அதிகாரம் இல்லை. ஆனால் நம்மளை இதை விட்டு போக விடக்கூடாது. இவங்களுக்குள்ள இதை வச்சு சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உளவியலா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 450 கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதை பரிவட்டங்கள் கீழடி கொந்தகை ஆதிச்சநல்லூர் என்ற பூமிக்கு அடியில் இந்த புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்து மல்லக்குடி மக்களுடைய வாழ்வியல் வரலாறு தான் இருக்கு. அப்படிப்பட்ட மேன்மை கொண்ட ஒரு சமூகத்தினுடைய வரலாறு, அந்த மக்களுடைய வரலாறு இன்னைக்கு சிறுமைப்படுத்தி உறவியலாக இருக்கிறது. பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் நாம் கையாளப்பட வேண்டும். நம் சமூகம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது, கட்சிகள் பலவாறு பிரிந்திருக்கும் போது இந்த தருணம் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு அரசியல் கால் பதிக்கிறதுக்கான ஒரு சூழல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் அவர்களிடம் பகிரங்கமாக நம்மளுடைய தலைவர்கள் வாக்குறுதி அவங்கள்ட்ட கேட்டு என் சமூகத்தினுடைய கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும். அப்போ தான் அவர்களிடத்தில் ஒவ்வொரு கிராமந்தோறும் செல்லும் போது அவர்களுடைய மக்களுடைய குறையை அவர்கள்ட்ட சொல்லும் பொழுது பட்டியல் வெளியேற்றத்தை தான் கேட்பாங்க. நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றத்திற்கான ஒரு முகாந்திரத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அரசியல் உங்களுக்கு வெற்றி பயணத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதை அந்த கூட்டணியில் பயணிக்கிற தலைவர்கள் கண்டிப்பாக அவர்களிடத்தில் எடுத்துரைத்து மக்களிடத்தில் கொண்டு சென்று நம்மளுடைய வாக்குகளை முழுமையாக பெற்று பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றும் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து அதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி நிறைவேற்றும் கட்சிகளுக்கு நாமளும் வாக்களிப்போம் என்பதை என் அன்பான உறவுகள் உணர்ந்து நாம் செயல்படுவோம். பட்டியல் வெளியேற்றமே என் சமூகத்தினுடைய முன்னேற்றம், என் சமூகத்தினுடைய இனத்தினுடைய விடுதலை. வணக்கம் உறவுகளை, நன்றி.